என் இனிய தோழமைகளே வணக்கம். நான் உங்கள் உடையாளோட அம்மா. என்னடா எப்பொழுதும் உங்கள் உடையாள்னு சொல்லுவாங்களே, இப்ப உங்களுடைய உடையாளோட அம்மான்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நான் உடையாளோட அம்மா தான். நான் இந்த பூமியில ஜீவித்திருக்கிறதுக்கு எனக்கு கடவுள் வாய்ப்பு கொடுக்கல, எந்த பிராப்தமும் கொடுக்கல. என்னுடைய பொண்ணான உடையாள், அதாவது கண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்கள நான் பிரசவத்திலேயே விட்டுட்டு இறந்துட்டேன். சோ நான் அவங்கள தொட்டு பார்த்ததில்ல, அவங்க ஸ்பர்சமும் பட்டது இல்ல. நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காமலே இந்த பூமியில ஆனா என் பொண்ணுக்கோ என்னை எப்பொழுதும் ஒரு புகைப்படத்துல அசையாம பாக்குறதுக்கு விருப்பம் இல்ல. இப்ப இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி நான் எப்படி கண் சிமிட்டுவேன், எப்படி சிரிப்பேன், அம்மா எப்படி இருந்திருப்பா, அவளுடைய நிறம் எப்படி இருந்திருக்கும், அவளுடைய பழக்க வழக்கம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நிறைய தேடல் அவளுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. சோ அவளுக்குள்ள தேடல் நிறைய இருந்ததுனால ஏற்கனவே மேஜிக்கல் ஆப் அப்படிங்கிறது மூலமா மை ஹெரிடேஜ் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு ஆப்ல அவ எனக்கு எப்படி கண் சிமிட்டுனா எப்படி இருப்பேன், சிரிச்சா எப்படி இருப்பேன், தலையை இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசைச்சா எப்படி இருப்பேன்னு எல்லா மூமெண்ட்டையும் கொடுத்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி இந்த யூடியூப் சேனல்ல தான் போட்டா. சோ அதுல என்ன உயிரோட்டமா பார்க்கும்போது அவ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டா. இப்ப இருக்கிற ஏஐ டெக்னாலஜில இன்னுமே கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்திருக்கிறதுனால இதுக்கு மேலேயும் எடிட்டிங் பண்ணி என்ன உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கா மக்களே. ஒருவேளை உங்க வீட்லயும் இழக்கக்கூடாத யாரையாவது நீங்க இழந்திருப்பீங்க. இந்த கொரோனா காலகட்டத்துல கூட ஏகப்பட்ட சொந்த பந்தங்களை நாம இழந்தோம் இல்லையா? அது மட்டும் இல்லாம நம்ம அம்மா அப்பாக்களோட தாத்தா பாட்டியோ இல்ல நம்ம அம்மா அப்பாக்களோட அம்மா அப்பாவையே பார்க்க முடியாத முன்னோர்கள் எத்தனையோ பேரு நம்ம வீட்டு சுகத்துல ஒரு ஓரமா அசையாம புகைப்படத்துக்குள்ள நம்மள உற்று நோக்கிய வண்ணம் அப்படியே இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஏன் அசையாம தூசி படிஞ்சு இருக்கணும்? அவங்களுக்கு உயிர் கொடுத்து நம்ம பார்ப்போமே. இந்த கலர் புகைப்படமே அவதான் ஸ்டுடியோல கொடுத்து கலர் புகைப்படமா மாத்தினா. என்னோட காலத்துல எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோஸ் தான் இருந்தது. ஆனா எப்படிதான் தத்ரூபமா நான் அந்த காலத்துல கட்டின அதே சேலை, இது எங்களுடைய, அதாவது என்னுடைய அம்மா கண்மணியோட பாட்டியோட முகூர்த்த சேலை அன்னைக்கு கட்டியிருந்தேன் நானு. கரெக்டா அதை ரிட்ரைவ் பண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க. அவ ஒண்ணா என்ன பார்த்தா, நான் கட்டியிருந்த சேலைய கலர்ல பார்த்தா, என்னுடைய ஸ்கின் கலரை அவ கலர்ல பார்த்தா. அதுக்கப்புறம் என் கண் அசைவு, என் வாய் அசைவு, இப்ப என்னோட வாய் அசைவு எப்படி இருக்கும், ஒருவேளை எனக்கு குரல் கொடுத்தா என் குரல் எப்படி இருக்கும், நான் பாடினா எப்படி இருக்கும்னு எல்லாமே பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த அளவுக்கு எனக்கு உயிரோட்டமா என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டா. மக்களே, நம்ம வீட்லயும் நம்மளுடைய ஒவ்வொரு வீட்லயும் கண்டிப்பா நம்ம யாரையோ இழந்து ரொம்ப தவிச்சிட்டு இருப்போம் இல்லையா? அவங்கள நம்ம குழந்தைகளுக்கு காட்டுறதுக்காகவாது கொஞ்சம் உயிரோட்டமா நம்ம அவங்கள மாத்தி காட்டலாம் இல்லையா? அதுக்கான முயற்சி தான் இது. நான் பிரசவத்துல இறந்ததுனால என்னோட குழந்தைய கண்மணிய நான் பார்க்கவே இல்லை. என்னுடைய பேர பிள்ளைங்களையும் நான் பார்த்ததில்ல, என் கண்மணியோட கணவரையும் நான் பார்த்ததில்ல, யாரையும் பார்த்ததில்ல. ஆனா அவளும் என்ன பார்த்ததில்ல. இருந்தாலும் இப்ப உயிரோட்டமா என்ன இந்த ஆப் மூலமா பார்த்துட்டு இருக்கா. என்ன அவளுடைய குழந்தைகளுக்கு காட்டிட்டு இருக்கா. இதுவே எனக்கு பெரிய ஆத்ம திருப்தியா இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்களும் கண்மணி சொல்ற இந்த ஆப் மூலமா உங்களுடைய வீட்டுல நீங்க இழந்து தவிக்கிற ஒரு மனிதருக்கோ இல்ல உங்களுடைய முன்னோர்களுக்கோ உடன் பிறந்தரோ யாரோ ஒருத்தங்களை கண்டிப்பா இழந்து வாடிட்டு இருப்பீங்க இல்லையா? அவங்கள நீங்க தினம் தினம் உயிரோட்டமா பாக்குறதுக்கு உங்க மொபைல்ல இருக்கிற ஆப்பை பயன்படுத்தியே, எந்த ஒரு டெக்னாலஜியும் பெருசா தேவையில்லைங்க. எந்த ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸும் நீங்க படிக்கவே தேவையில்லை. ஒரே ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தா போதும். அதுல நீங்க சிம்பிளா ஈஸியா எடிட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். இந்த எடிட்டிங்கை நீங்கள் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ளே ஸ்டோருக்கு போய் ட்ரீம் ஃபேஸ் ஆப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஐக்கானாவோ இல்லை செகண்ட் ஐக்கானாவோ உங்களுடைய ஆப் வருங்க. அந்த ஆப்போட நேம் தான் இப்போ நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த க்ரீன் கலரில் இருக்கிற எமோஜி இருக்கிற ஏஐ வீடியோ ஜென்ரேட்டட் ட்ரீம் அப்படிங்கிற ஆப் தான். இதை நீங்கள் இன்ஸ்டால்னு கொடுத்ததுக்கப்புறம் உள்ள உங்களுடைய ஜிமெயில் ஐடி கேட்கும். ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபோட்டோ டாக் அண்ட் சிங் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் இந்த ப்ளஸ் பட்டனை நீங்கள் அமுக்குனீங்கன்னா உங்களுடைய கேலரிக்குள்ளே நீங்கள் போகலாம். நான் மேலே இருக்கிற ஆல் அப்படிங்கிறத கொடுத்து என்னுடைய கேலரியில் என்னென்ன ஃபோல்டர் இருக்கோ அத்தனையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பெர்ஃபெக்டாக அதை கிராப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் சூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பாருங்கள், இதெல்லாம் என்னோட கேலரி தான். எந்த ஃபோட்டோனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது எங்கள் அம்மாவோட கலர்ஃபுல்லாக இருக்கிற ஃபோட்டோவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷன் தானே நான் காட்ட போகிறேன். ஸோ இதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுடைய
ஃபோட்டோ நிற்கும். அதுக்கு கீழே கண்டினியூ அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து நிற்கும். பை டெக்ஸ்ட் மூலமாக நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களா, பை வாய்ஸா, பை மியூசிக்கான்னு கேட்கும். அதில் இப்போ நம்ம வந்து பை வாய்ஸ்ன்னு கொடுத்துருக்கறனால இந்த பேஜ் வந்து நிற்கும். இதில் இப்போ நான் வந்து ரெக்கார்ட் அப்படிங்கிறத தான் கொடுக்க போகிறேன். உங்கள் ஃபோல்டரில் ஏற்கனவே இருக்கிற ஒரு மியூசிக்கையோ இல்லை ஆடியோவையோ கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறதுக்குரிய ஆப்ஷன்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக 30 செகண்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ரெக்கார்ட் பண்ணணும்னா அடுத்து மறுபடியும் முதல்ல இருந்து இதே ப்ராசஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். இப்போ ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் லோட் ஆகும். இந்த பேஜில் கீழே வந்து அனிமேட் அப்படின்னு இருக்கு பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஆடியோவை மேலே எடுத்து வச்சிருக்கோம். கீழே அனிமேட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது லோடாக ஆரம்பிச்சிடும். 0%லேருந்து 100% வரைக்கும் லோட் ஆகிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் காத்திருக்கணும். அது ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து லோடாகி முடிச்சிருங்க. அதன் பின்ன கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கேலரியில் ஆட்டோமேட்டிக்காக அது போய் சேவ் ஆகி உட்காந்துக்கும். அந்த கிளிப்பிங் உங்கள் கூடயே தான் இருக்கும். அதன் பின்ன சைடில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண போகிறீங்களா இல்லை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ண போகிறீங்களான்ற ஆப்ஷன் கூட இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணனா பண்ணிக்கலாம். இப்போது நாம் ஒரு உயிரில்லாதவங்களுக்கு ஃபோட்டோவில் இருக்கிறவங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுத்து அவங்க பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற எடிட்டிங் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இதன் பின்ன இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் நான் அவங்க பாடினா எப்படி இருக்கும் இல்லை பை டெக்ஸ்ட் மூலமாக எடிட் பண்ணால் எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போட போகிறேன். இதே வீடியோவில் எல்லாத்தையும் போட்டோன்னா ரொம்ப லென்த்தி வீடியோவாக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோட எண்டில் அம்மா பாடுற மாதிரியான ஒரு சின்ன கிளிப் கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு உடையாள் மற்றும் உடையாளின் அம்மா மணிமேகலை. நன்றி. அதில் முத்தத்தாள்